ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய ஸ்டைல் சிக்கன் வறுவல் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம குழம்புல வேக வைப்போம் இல்லைங்களா கறி, அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு ஆனியன், க்ரீன் சில்லி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எக்ஸ்ட்ரா இருந்தது நான் கட் பண்ணிக்கிட்டேன். அது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், போட்டுக்கோங்க. ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ப்ளஸ் கொஞ்சம் சும்மா ஒரு கரண்டி குழம்பு. அது ரொம்ப ட்ரையாக வராமல் இருக்கிறதுக்காக நான் அந்த குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கறி குழம்பு. வாங்க நான் தாளிக்கிறேன், பார்க்கலாம். ஆயில் போட்டுக்கலாம். நல்லா ஆயில் காஞ்சிச்சு. இப்போ இதில் இஞ்சி, பூண்டு, ஆனியன் 3 போட்டிருக்கேன். ப்ளஸ் லைட்டாக பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். நல்லா தட்டி இல்லைன்னா அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு ஆனியன், பச்சை மிளகா, கறி லீவ்ஸ் போட்டு லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. பேசிக்காக எல்லோரும் ஆனியனுக்கு அப்புறமேட்டு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்க. ஆனால் எனக்கு அந்த ஆயில்லையே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டால் தான் பிடிக்கும். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும், கருகிடும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, ப்ளஸ் சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிளகாலாம் போடுறோம் இல்லைங்களா. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி குழம்பு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம் மசாலா போட்டதுக்கப்புறம். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதனால். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்ட்டு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ கறியை போட்டுக்கலாம், எடுத்து வச்சுருந்த கறியை. இது கூடயே தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனும் போட்டாச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. லைட்டாக கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைல் சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். என்கிட்ட இருக்க ப்ராடக்ட் வச்சு மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா பண்ணல. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட உட்காந்தாச்சு. லன்ச் சாப்பிட்லாம் வாங்க.